வணக்கங்களே. இந்த வீடியோல ரீசென்ட் 2 டேஸா நம்மள்ட்ட அதிகமா கேட்ட கேள்விகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ரோ இந்த வாரம் என்ன கேம் ப்ரோ வரப்போகுது? வீக்லி டாஸ்க் என்ன ப்ரோ வரப்போகுது? சொல்லுங்க ப்ரோ, சொல்லுங்க ப்ரோன்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான ஒரு பதிலோட தான் இந்த வீடியோ வந்து நான் வந்திருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் புதுசா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனல்ல லைவ் அப்டேட் அண்ட் இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் ரிவ்யூஸ் வந்து போட்டுட்டே இருக்கும். ஸோ மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. நீங்க கொடுக்குற ஒரு லைக் நமக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த சீசன் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபெயிலியர் சீசன் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ மற்ற எல்லா சீசனுமே வந்து பாத்தீங்கன்னா 5 டிஆர்பி ரேட்டிங் 5, 6, 11, 7 இந்த ரேஞ்செல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ இந்த சீசன் வந்து பாத்தீங்கன்னா அகல பாதாளத்துல கிடக்கு, 3ல கிடக்கு அப்படின்னு தான் ரொம்ப. அதுவும் இந்த விஜய் டிவி, இவங்க சன் டிவி, மற்ற காமெடி எல்லாம் இந்த விஜய் டிவி பிக் பாஸ் வரும்போது கொஞ்சம் ஹைப் எடுப்பாங்க. பட் அது கூட இந்த தடவை வந்து கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு வேதனையில தான் சுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிதான் சொல்லுவோம். ஸோ அதனால வீட்டுக்குள்ள நிறைய மாற்றங்கள் வந்து கொண்டுட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. தீமை மாத்திட்டாங்க, ஆண்கள் வீடு பெண்கள் வீடுன்னு தீமை பிரிச்சு விட்டாங்க, எல்லாரையும் ஒன்னா விட்டுட்டாங்க. நிறைய மாற்றங்கள் வந்து கொண்டுட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ இப்போ ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா அன்புக்கரசி டீம்னு சொல்லி ஒரு கிரியேட்டிவ் டீமையுமே மாத்திட்டாங்க. டாஸ்க் எல்லாமே மொக்கையா இருக்குன்னு சொல்லிட்டு பழைய டீம் இறக்கிட்டாங்க. அந்த அன்புக்கரசி அவங்க கிரியேட்டிவ் டீம் தான் வந்து பாத்தீங்கன்னா சீசன் 6, 7 பண்ணவங்க. ஆல்ரெடி நம்ம வந்து அப்டேட் போட்டிருந்தோம். ஸோ அந்த டீம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவுமே இந்த டிஆர்பியை கொஞ்சம் கொண்டு வரதுக்கு சீசன் 6 அப்படியே இதுல இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னு சொல்லி தான் அந்த ராஜாங்கம் டாஸ்க்ல இருந்து அப்படியே சீசன் 6 கொண்டு வந்து இதுல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஒவ்வொரு டாஸ்க்குமே. ஸோ அந்த வகையில இந்த மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணா இந்த சீசன் கொஞ்சம் மேல வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு அவங்க நம்புறாங்க. பட் நமக்கு அந்த நம்பிக்கை இருக்கா அப்படின்னு எனக்கு அந்த நம்பிக்கை இல்ல. உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கான்னு சொல்லுங்க. எதனால நான் சொல்றேன், ஏன்னா சீசன் 6ல இருந்த கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே ஒரு அக்ரெசிவ்னஸான கண்டஸ்டன்ஸ். மணியா இருக்கட்டும், தனலட்சுமியா இருக்கட்டும், சிவினா இருக்கட்டும், அசீமா இருக்கட்டும், விக்ரம் கூட ஓரளவுக்கு கொஞ்சம் சண்டை போடக்கூடிய ஆட்கள் தான். பொறுமையா இருந்தாலும் மத்தவங்க சண்டை போடும்போது பொறுமையா இருக்க முடியாது, சண்டை போட்டுதான் ஆகணும். ஒரு அக்ரெசிவான கேங் அந்த கேங் வந்து பாத்தீங்கன்னா. பட் இந்த சீசன்ல அந்த மாதிரி இருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த அக்ரெசிவ்ங்கிறதா சுத்தமா கிடையாது. இவங்களை எதால அடிச்சாலும் இவங்களுக்கு தர்சிகா சொன்ன மாதிரி சொரணங்கிறதே கிடையாது. சோ அந்த ஒரு காரணத்தினால இவங்க எப்படி விளையாட போறாங்கன்னு தெரியல. சோ இந்த வாரத்துடைய டாஸ்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏஞ்சல் அண்ட் டீமன் டாஸ்க் தான் பாத்தீங்கன்னா வைக்க போறாங்க. இந்த சீசன் 6ல ஏஞ்சல் அண்ட் டீமன் டாஸ்க்ங்கிறது பயங்கரமா சண்டை வந்த ஒரு டாஸ்க்ல அதுவும் ஒண்ணு. அந்த சண்டை வந்ததுக்கு எல்லாமே காரணம் கண்டஸ்டன்ஸ் தானே தவிர அந்த கேம் கிடையாது. அந்த கண்டஸ்டன்ஸ் அந்த கேம் எப்படி எடுத்துட்டு போறாங்கிறதா. சோ இந்த கண்டஸ்டன்ஸ் இந்த ஏஞ்சல் அண்ட் டீமன் டாஸ்க் எப்படி எடுத்துட்டு போறாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ உங்களோட ஒப்பீனியன் என்ன? இவங்க வந்து சீசன் 6 அளவுக்கு கொண்டு போவாங்க நீங்க நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்து என்ன அப்படிங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.